நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கனி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவத்திலே பரவாயில்லைங்க, நாங்கெல்லாம் பாவிதாங்க, அவர் ரத்தத்தால் எப்படியோ மீட்கப்பட்டுட்டோம், இந்த மாதிரி இந்த பொய்யான தாழ்வு மனப்பான்மை இருக்கு பாருங்க, அது தாழ்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் ஒரு நாள் அப்படி சொல்லல. ஆண்டவர் மீட்கப்படுறது வரைக்கும் தான் பாவி. ஆண்டவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவர் என் பிள்ளைன்னு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் அதே மாதிரி அழுக்கான கந்தத்தை விட்டு நான்லாம் பாவியப்பா, நாங்கெல்லாம் இப்படியே தான்ப்பா, எங்களால முடியும், இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்லல. நான் தோட்டத்துல நான் வச்சு நாட்டப்பட்ட மரமா இருந்தா நான் வந்து கனி தேடுவேன். நான் வந்து கனி தேடும் போது இலையை வச்சு நல்லா அந்த அத்தி மரம் மாதிரி இலை நல்லா அடிச்சுட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து தேடும் போது கனி இல்லை அப்படின்னு அவர் என்ன செஞ்சாராம்? சபிச்சாராம். அதுல உன்கிட்ட நீ கனியே வராம போயிடட்டும். அப்ப நமக்கு நன்றாய் தெரியணும், ஆண்டவர் கனியை எதிர்பார்ப்பது அது கண்டிப்பாய் கனி வர வேண்டும் என்பதற்காய்.